ஈரான் மீதான யுத்தம் ஒன்றை ஆரம்பித்ததன் பின்னரான காலப்பகுதியில உள்ளேயே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான ஆதரவு நிலை மெல்ல மெல்ல சரிவடைந்து செல்கின்றதா? பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி ஃபீல்ட் மாஸ்டர் அசீம் முனீர் ஈரானினுடைய தலைநகர் டெஹ்ரானில் வந்து இறங்கி இருப்பதற்கான நோக்கம் என்ன? அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தம் முடிவதற்கான நாட்களை நெருங்கிவிட்டது, இது மிக அண்மையில முடிவடைய போகுதுன்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளரை பார்த்து அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று சொல்லி இருக்கின்றார். அமெரிக்காவினால் கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கின்ற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸின் வழியாக சீனாவினுடைய கப்பல் ஒன்று இன்று செல்ல எத்தனித்த போது அமெரிக்காவினால் தடுத்து திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதன் பின்னரான காலப்பகுதியில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். அது என்ன? மிக முக்கியமான கருத்தாக அது இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி மற்றும் போப் பாண்டவருக்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வாக்குவாதம் தொடர்பாக மக்கள் என்ன கருத்தை தெரிவிக்கின்றார்கள்?